Hello students, 10th social science public examsல full mark வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ சென்டர் மார்க் எதில் மிஸ் ஆகுது, மேப் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணாக்கா ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம், கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு எவ்வளோ பேஜஸ் நோட்ஸ் கொடுக்கணும், எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாக்கா 5 மார்க்ஸும் 8 மார்க்ஸும் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், ஈஸியாக எப்படி 100 out of 100 வாங்குறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ஓட ஆன்சர் ஷீட் 100 மார்க்ஸ் வாங்கின ஒரு சென்டம் பேப்பரை பார்க்க போகிறோம். 2025ல சென்டம் மிஸ் ஆன ஒரு 97 மார்க்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 97 மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எதனால் 3 மார்க் மிஸ் ஆகிருக்கு, எந்த இடத்துல அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் அவங்களுக்கு சென்டம் மிஸ் ஆச்சு, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட்டுங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஷின்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கம்பல்சரி கொஷின் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணேன். அப்படிலாம் கிடையாது, டிஸ்கிரிப்ஷனில் கம்பல்சரியோட பிடிஎஃப் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் முழுக்க 2024-25 இந்த 2 எக்ஸாம்ஸ்லையும் எந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி ஈஸியாக சென்டம் எடுக்கிறது பார்த்துருவோம். வரீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்வி விஜய் சேனல் என்றைக்குமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். 11th 12th ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 100 மார்க் வாங்கியிருக்காங்க 2024க்கான ஒரு ஆன்சர் ஷீட். கண்டினியூவாக நம்ம 2025க்கான ஒரு ஆன்சர் ஷீட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். 100 மார்க்ஸில் பாருங்கள், அவங்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க, 2 மார்க்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க, 5 மார்க்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க, 8 மார்க்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. ஸோ பேஜ் வைஸும் 100 வாங்கியிருக்காங்க, கொஷின் நம்பர் வைஸும் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், மவுண்டன் ஃபாரஸ்ட், டெசர்ட் சாயில் கரக்கோரம், ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் காட்டன், Hirakud Dam, Chota Nagpur Plateau, ஏரியா ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால், அகஸ்தியர் மலை, இது எல்லாமே மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டு. நான் மேப் பிளேசஸ்க்கான வீடியோ ஒரு 1 hour பிஃபோர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். வேணுன்றவங்க சொல்லுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா மேப்பில் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்து வேர்ல்டு மேப்பில் 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஹிரோஷிமா, சான் பிரான்சிஸ்கோ, கிரீஸ், அதுக்கடுத்தது துர்க்கி, இது எல்லாமே கரெக்டாக வாங்கியிருக்காங்க. ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்து 1 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்னா மார்க் போகுமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆவரேஜாக தான் இருக்குது, இருந்தாலும் நமக்கு புரிகிற மாதிரி இருந்தாவே போதும். ஸோ மார்ஜினுக்கு வெளியே கொஷின் நம்பர் போட்டு மார்ஜினுக்கு உள்ள ஆப்ஷன் எழுதி இந்த மாதிரி ஆன்சர் எழுதுங்க. அடிச்சு எழுதுனீங்கன்னா மார்க் குறைப்பாங்க. ஸோ டோட்டலாக 14 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. 1 மார்க்ஸ் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக 5 மார்க்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஏன்னா 2 மார்க்ஸ் வந்து யோசிச்சு கூட எழுதலாம். 5 மார்க்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. பார்ட் 3ன்னு எழுதிட்டு கொஷின் நம்பர் போட்டு எழுதுங்க. கொஷின் நம்பர் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக மார்க்ஸ் போயிடும். 5 மார்க்ஸ்க்கு பாருங்கள், அவங்க வந்து ஒரு 2 pages ஃபுல்லாக முடிச்சுட்டு சைட் ஹெட்டிங் கொடுத்து 2 pages கொடுத்து அதுக்கடுத்து 3rd பேஜில் ஒரு லைன் முடிச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரையும் இந்த 2 pagesலேயே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பயுமே டீட்டெயில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த டிவிஷன் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ், அதுக்கு சைட் ஹெட்டிங் கொடுத்து அடுத்தடுத்த சப் ஹெட்டிங் கூட சைட் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. சப் ஹெட்டிங்கில் அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 4 to 5 pagesக்கு மேலே எழுதியிருக்காங்க. இதுக்கு 5 மார்க்ஸு. அடுத்து அர்பனைசேஷன் கொஷின். ஸோ அர்பனைசேஷன் 2024ல் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நார்த்தன் மவுண்டன்ஸும் 2026ல் இந்த வருஷம் வர்றதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. அர்பனைசேஷனுக்கு பாருங்கள், இவங்க நோட்ஸ் வந்து ஒரு 2 pages தான் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த கொஷின் காட்டன் டெக்ஸ்டைல், அது பாருங்கள், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 pages, 4 இல்லை 5 pages கிட்ட எழுதியிருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், சைட் ஹெட்டிங் போடுங்க, அடித்தல் திருத்தல் இல்லாமல் முழுமையாக எழுத பாருங்கள். அடுத்தது டைம் லைன் பார்த்துக்கோங்க. டைம் லைன் இந்த மாதிரி ஸ்கேல் வரைஞ்சிக்கோங்க. இயர் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நல்லா கரெக்டாக தெரியுமோ அந்த இயர், அதாவது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இயருக்கு கரெக்டாக நோட் பண்ணி அழகாக அந்த லைனுக்கு நேராக எழுதுங்க. இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு எழுதுங்க, கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பிளாக் மணி கொஷின் கேட்டிருக்காங்க. இதுவுமே இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா 2024ஓட இது ஆன்சர் ஷீட்டு. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. பிளாக் மணிக்கு பாருங்கள், அதுக்கும் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிட்டர்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஃபாரின் பாலிசி, இதுக்குமே 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் பாலிசி நீங்கள் அந்த பாலிசி மட்டும் எழுதுனீங்கன்னாவே போதும், உங்களுக்கு 1 page எழுதுனாவே 5 மார்க்ஸ் வந்தாச்சு.
அடுத்து ஜிடிபி கால்குலேஷனுக்கு பாருங்கள். இதுக்குமே பாருங்கள் உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஒரு 2.5 பேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக பெருசாக எழுதணும் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இது வந்து உங்களுக்கு 2024 கேட்டிருக்காங்க, 25 கேட்கல. ஸோ 26 இந்த வருஷம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சினோப்சிஸ் பாக்ஸ் போட்டுட்டு சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு சப் ஹெட்டிங் எல்லாமே அண்டர்லைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இவங்க பாருங்கள் ஒரு 4 to 5 பேஜஸ்க்கு மேலே எழுதியிருக்காங்க. 8 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. அடுத்தது 2 மார்க் கொஷின்ஸு 2 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே தலைகீழாக இருக்குது, பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டாக வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு சென்டம் வாங்கின ஒரு பேப்பர், 2024 எழுதின ஒரு பேப்பர். சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்து நம்ம கண்டினியூ வந்து 2025ல் ஏன் வந்து சென்டம் மார்க் மிஸ் ஆச்சுன்னு பார்த்துருவோமா? இந்த ஆன்சர் ஷீட் பாருங்கள். 2025க்கான ஆன்சர் ஷீட்டு 97 மார்க் வாங்கியிருக்காங்க. இதில் எங்கே மார்க் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பர் 44ல் 8 மார்க்ஸில் ஒரு 1 மார்க் மிஸ் ஆயிருக்கு. 42ல் 5 மார்க்ஸில் 2 மார்க்ஸ் மிஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ டோட்டலாக 3 மார்க்ஸ் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 மார்க்ஸ் எங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற கொஷின்ஸ்க்கெலாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க தெளிவாக பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள், 8 மார்க்ஸ்க்கு 7 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க மேப்பில். இதில் 1 மார்க் மிஸ் ஆயிருக்கு. மிஸ் ஆன பிளேசஸ் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் ராங்காக பண்ணியிருக்காங்க. பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ், ரிவர் கங்கா, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், டெக்கான் பிளாட்டியூ, பிளாக் சாயில், பெட்ரோலியம் ரீஜன், இதெல்லாம் இந்திரா காந்தி ஏர்போர்ட் டெல்லி, இது எல்லாமே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து மேட்டூர் டேம் வந்து ராங்காக பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு மார்க் போயிடுச்சு. 1 மார்க் மிஸ் ஆயிருக்கு. ஸோ மேப்பை பொறுத்தவரையும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப்பில் ஒரு 2 மார்க்ஸ் போயிருக்கு. வேர்ல்டு மேப்பில் 5ல் 2 மார்க்ஸ் போயிருக்கு. சபியா, அதுக்கடுத்தது வேற எங்கே ஒரு இதுனா இட்டாலி, இது ரெண்டுமே வந்து செர்பியாவும் இட்டாலியும் ராங்காக பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜப்பான், பசிபிக் ஓஷன்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க பசிபிக் ஓஷன்லாம். ஸோ இதில் 2 மார்க்ஸ் மிஸ் ஆயிருக்கு. ஸோ 3 மார்க்ஸ் எதில் போயிருக்கு, மேப்லேயே போயிருக்கு. மற்றபடி பாருங்களேன், 1 மார்க்ஸ்லாம் ஃபுல்லாக 14 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது டைம்லைன் 5 மார்க் வாங்கியிருக்காங்க. 2 மார்க்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணி ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி ஃபுல் மார்க் 2 மார்க்ஸில் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கூட ரொம்ப அழகாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள், சைட் ஹெட்டிங் கொடுத்து அழகாக அண்டர்லைன் பண்ணி கீவேர்டெல்லாம் அண்டர்லைன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஃபுல்லாக 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. சோஷியலை பொறுத்த வரையும் இது பாருங்கள், வேர்ல்டு வார் 2 கேட்டிருக்காங்க, எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. சரிங்களா? ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 இது வந்து அனலைசிஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே 2024ல் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட எஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 2025ல் கேட்கக்கூடிய கொஷின் 2026ல் வருமானா 99% வராது. ஸோ 2024, 23 இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க சொல்லுங்கள். கொஷின் பேப்பருக்கான அனலிசிஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து பாருங்கள், நார்த் ஈஸ்ட், வெஸ்ட் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இதுமாரி காலம் போட்டு 5 மார்க்ஸ் அழகாக வாங்கியிருக்காங்க. ஸோ ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவுமே 5 மார்க்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. எங்கே மார்க் போயிருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க மேப்பில், வேர்ல்டு மேப்லேயும் போயிருக்கு, இந்தியா மேப்லேயும் போயிருக்கு. ஸோ மேப்பை நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். சென்டம் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி கொஷின் நல்லா தரவாயிடுங்க. மேப்பை நல்லா பார்த்துக்கோங்க. கம்பல்சரி கொஷினுக்கான பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள். வீடியோ முழுமையாக பார்த்தவங்களுக்கு இந்த போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போய் பிடிஎஃபை பார்ப்பீங்க. ஸோ இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸை முழுமையாக பார்க்காத பட்சத்தில் கம்பல்சரி கொஷினை மிஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வீடியோவுக்கு ரீச் அதிகமாக கிடைக்கும், நிறைய மாணவர்களை போய் சேரும். சரிங்களா?
ஸோ சேனலோட க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் 5 மார்க்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், 8 மார்க்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், மேப்பில் எங்கே மார்க் போகுது, 1 மார்க் கொஷின்ஸ் எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணணும், எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக உங்களுக்கு அடுத்தது கொஷின் பேப்பருக்கான அனாலிசிஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.